நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ-பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு கார்ப்பரேட் குரு ஸ்டீஃபன் டென்னிங்குடைய ஒரு முக்கியமான விஷயம். அவர் சொல்கிறார், வயதில் மூத்தவர்களை விட இளைஞர்களை வேலைக்கும் உயர் பதவிக்கும் எடுப்பது நல்லது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் அதுக்கு காரணங்களை முன்வைக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, புது டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஈஸியாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியுது. இரண்டாவது, உரையாடல் மற்றும் உறவு சிக்கலற்றதாக இருக்கிறது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். நான்காவது, வளைந்து கொடுக்கும் தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வயசானவங்கள விட, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டை விட ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு வர்றவங்கள வேலைக்கு எடுத்துக்கொள்வது அல்லது இளம் வயதில் இருக்கவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜான விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறார். ஒரு 40 வயதில் இருக்கவங்க ஒரு நிறுவனத்தில் ஒரு ரீசனபிளான உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 15 வருஷமோ 18 வருஷமோ அனுபவம் இருக்கலாம், அல்லது ஒரு 12 வருஷம் அனுபவம் அந்த மாதிரியாவது இருக்கும். அப்படிங்கிறப்ப படிப்படியாக முன்னேறி ஒரு முக்கியமான பதவியில் இருக்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை இழப்பதற்கான வாய்ப்பும் அந்த சூழலும் உருவாகிறது. அப்படின்னா நேச்சுரலி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தானாகவே வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புதிய வேலையை தேடுதலுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 40+ ஒரு ப்ரொஃபைல், ஒரு ரெஸ்யூமே ஒரு கம்பெனிக்கு வருதுன்னா இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கறதுக்கான ஆட்கள் கூட குறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு 40+ இருக்கக்கூடியவர் ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு பிரச்சனையை கையாளுகிற போது, அது அவருக்கு நேருகிற போது, அவர் தனிப்பட்ட முறையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, மனவியல் ரீதியாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்துது, ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ சிக்கலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒருத்தரோட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஹொசூர்லேருந்து வந்திருக்காரு மிஸ்டர் கோபு. லெட்ஸ் வெல்கம். வாங்க சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. மிஸ்டர் கோபு வந்து ஹொசூரில் ஒரு நிறுவனத்தில் கனரக வாகனங்கள் அப்புறம் ட்ரக் போன்ற பெரிய பெரிய அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், ரைட்? எஸ் சார். என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்க சார்? எங்களுக்கு வந்து டிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஏஜ் உங்களுக்கு இப்போ? 43. ஓகே. ஒரு 20 வயசில் உங்கள் கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படிப்பட்ட ஒரு வேலையில் நம்ம போய் செட்டில் ஆகணும்னு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்ததா? ஆமாம். ஏன்னா அப்போலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். 90லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுவும் இல்லாமல் ஐடிஐ முடித்த உடனே எனக்கு வந்து அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு உடனே எனக்கு வேலை கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கேஜ்லேயே நமக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. என்ன சொன்னாங்க சொந்தக்காரங்க, உறவுகள்? ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அப்போல்லாம் அந்த ஒரு நல்ல இடத்துல வேலை அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே அடுத்து கல்யாணம் பேச்சு வந்துடுவேன். ஆமாம், இருந்ததுங்க. எனக்கு வந்து 25ல மேரேஜ் ஆச்சு. 20 வயசுல வேலை, 25 வயசுல கல்யாணம். 25 வயசுல கல்யாணம். ஓகே. 25ல குடும்பஸ்தர் ஆயிட்டீங்க. ஆமாம். ஒரு நிரந்தர வேலை அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை அப்படின்னு கிடைச்சிட்டாலே அடுத்தடுத்து நிறைய கனவுகள் வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சா? என்னென்ன மாதிரியான கனவுகள் இருந்தது வேலை சேர்ந்த புதியத்தில்? இருந்ததுங்க. நான் வந்து கல்யாணம் ஆகி நல்ல ஒரு வீடு கட்டி அடுத்து குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவுகளோட நான் ஆரம்பித்தேன். ஸோ அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ஏன்னா லைஃப்பில் 20 வயசில் வேலை, அதுக்கடுத்து 5 வருஷத்தில் கல்யாணம், அழகாக குழந்தைங்க, அப்படியே ஒரு வீடு, அப்படி ஒரு லைஃபே செட்டில் ஆகிடுச்சுங்கிற ஒரு பூரணமான ஒரு ஃபீல் இருந்தது. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஒரு அழகான மனைவி, அழகான குழந்தைகள், அதே மாதிரி அவங்கள வந்து படிக்க வைக்கணும், அந்த ஒரு ஒவ்வொரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இது, ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி எங்களுடைய சிஸ்டர்ஸ், எங்களுடைய ஃபேமிலியை நான் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரிலாக்ஸ்டான ஒரு ஜாலியாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸோட நம்ம லைஃப் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு அப்போ நம்புனீங்க தானா? நம்பினேன், கண்டிப்பாக நம்பினேன். ஓகே. எப்போ அதில் ஒரு சின்ன கல் விழுந்துச்சு அல்லது எப்போ சிதைய ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? சிதைய ஆரம்பித்தது அப்படின்னாங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேக். என்னாச்சு? இந்த கேஷுவல் லேபர் கான்ட்ராக்டர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி இந்த வேலை இல்லாத காரணத்தால் நிறைய ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு கேட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு எங்களுக்கு வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்கும்போது முதலாளித்துவம் கேஷுவல் லேபரை நம்ம உள்ளே விட்டு பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில், நாட் ஓன்லி என்னுடைய தொழிற்சாலைன்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி வரும்போது இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க, நான் வேண்டான்லாம் சொல்லலை. அதே மாதிரி எங்களை மாதிரி இந்த 40+ அந்த மாதிரி வரும்போது ஸோ எங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 25-26 சேலரி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு கொடுக்குற சேலரியை 4 பேருக்கு கொடுக்கலாம். நான் போடுற ப்ரொடக்ஷனை விட 4 மடங்கு ப்ரொடக்ஷன் வாங்கலாம். அப்போ அந்த முதலாளி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு நம்ம லாபம் ஈட்டலாம், நமக்கு எவ்வளோ லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் இப்போ சப்போஸ் எங்களை வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பழியை போட்டு வெளியே அனுப்புறது,
இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வர காலகட்டத்தில் அந்த மாதிரி நடக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை செட்டில்மெண்ட் உண்டுங்க. சரி. அந்த இதில் வந்து அந்த செட்டில்மெண்ட்டும் பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த அவங்க வந்து யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேரம் இது பண்ணுவாங்க, பார்கெனிங் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன், நான் இவ்வளோ சேலரி இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய தொழிற்சாலையில் வந்து அந்த பார்கெனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 9,000 அந்த மாதிரி தான் தராங்க. ஸோ எங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி கம்மியாக ஒரு 8,000 9,000 இந்த மாதிரி முடிக்கும் போது ஸோ இன்றைய காலகட்டத்தில் இன்றைய விலைவாசி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. எங்களால் அந்த அளவுக்கு ஒரு பையனை பிஇ படிக்க வச்சு அவனை மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்குள்ள உருவாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த புதிய படித்த இளைஞர்கள் உள்ள அந்த கேஷுவல் லேபராக உள்ள வர்றப்போ நீங்கள் அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடம் எப்படி மாறிடுச்சு, எவ்வளவு இறுக்கமாக சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு? அவங்க வந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் ரேஞ்சு போடுறாங்களோ அதை விட அவங்கள வந்து திணிக்கிறாங்க. அந்த இடத்துல திணிச்சு அவங்க கிட்ட இருந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் வாங்குறாங்க. அதை கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்றைய இந்த சூழ்நிலையில் இவங்க இது போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் போடக்கூடாது, அடுத்து அவங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் பீரியட். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 23 வருஷம் அந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு உங்கள் தலைமையில் என்ன கத்தி தொங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் பயமாக இருக்குது? கேஷுவல் லேபர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்னைசேஷன், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு 4 ட்ரக்கு பண்ணுறேங்க அப்படின்னா இப்போ வந்து மாடர்னைசேஷன் மிஷினை வச்சு அதிகமான ப்ரொடக்ஷன் வர்றதுனால இப்போ வந்து ஒரு 10 பேர் செஞ்ச வேலையை 2 பேர் செஞ்சால் போதும் அப்படிங்கிறாங்க. மிஷினரிஸ் மாடர்னைசேஷன் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரியான ஒரு வேலை நிரந்தரமின்மைன்ற தாக்கத்தை உண்டு பண்ணுது. 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி 2,500 பேர் இருந்தாங்க. இது அப்படியே வந்து ஒரு 500 பேர் வேறு பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற மாடர்னைசேஷன் மிஷினில் வச்சு நீங்கள் போடுற ப்ரொடக்ஷனோட ஐயா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. நாட் நெசசரி, நான் தேவைப்படாதவன்னு என்ன ஒதுக்குறாங்கிற மாதிரி உங்களை மட்டும் கேட்கல, உங்கள் வயசில் இருக்க எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்களா? ஓவரால் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயிஸ் வேலையை இழந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டோம், ஒரு மாதிரி சிறு சிறு தொழில்கள் செஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு சின்ன பெரிய கம்பெனியில் ஒரு இதாக நடத்துறதே சிக்கலுக்கான இடமா வந்துருச்சு அப்படிங்கிறீங்க. ஏன்னா அது வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி கிட்ட உங்கள் குடும்பத்தை அவங்கள்ட்ட எப்படி இதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க? கேட்குறாங்க கம்பேரிஷன். இப்போ நாங்கள் வீட்டு தள்ளி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு பொருள் வாங்குறாங்க, அவங்க வந்து லக்ஸரியாக இருக்காங்க, நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்க முடியலங்கிற ஒரு தாக்கம். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து வீட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு உண்டாக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் ஒய்ஃப் வந்துருக்காங்க, எங்கே இருக்காங்க? இவர் வேலை கிடைச்சி ஒரு 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லை? அப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற நிரந்தர வருமானம் உள்ள ஒரு மாப்பிள்ளைன்னு தான் கல்யாணம் பண்ணுங்க. நம்ம லைஃப் செட்டில் இருந்தானே உள்ள வந்து. அப்படி இருந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து இப்போ வந்து வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் இப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? மனசில் இருக்குது, பயம் இருக்குங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கனவுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய என்னென்ன கனவுகள் இருக்குது? வீடு கட்டணும், பையனை ஒரு நல்ல லைஃப்பில் உட்கார வைக்கணும், பொண்ணுக்கு லைஃப் நல்லா கொண்டு போகணுங்க சார். இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் இந்த இவருடைய வேலையிலேருந்தே நம்ம செஞ்சிட முடியும்னு உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்கா? முதல்ல இருந்ததுங்க சார், இப்போ வர வர குறைஞ்சிட்டே இருக்குங்க சார். வர வர குறைஞ்சிட்டே தான் இருக்குது. உங்கள் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு வந்துருச்சு, பிகாஸ் அங்கே கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறதுனால. இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் நர்வஸாக டென்ஷனாக உங்கள் மனசில் ஊறி கிடக்கு? டெய்லி டென்ஷனாக தான் இருக்குது. அடுத்து அதை இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி போனாலும் இதே நிலைமை தான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் 40+ மேலே போய் எங்கேயும் வேலை கேட்கவும் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு யோசனையில் தான் இருக்குது. சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா, இல்லை நீ ஏதாவது வேலைக்கு போகிறியா, இல்லை பசங்களை வந்து எப்படி கொண்டு போகலாம், இல்லை அவனை டாக்டருக்கு படிக்க வைக்காமல் ஒரு பிஇ கேட்டகரி படித்து வைக்க போதுமா, இல்லை பொண்ணை வந்து நம்ம எந்த ஒரு இதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. ரெகுலராகவே சில விஷயங்கள் இருக்கிறப்போ சில விஷயங்கள் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு கட்டாயமான ஒரு வாழ்க்கை இருக்குது, நிச்சயமான வாழ்க்கை இருக்குங்கிறப்போ சில விஷயங்கள் ஓகே செய்யலாம் அப்படின்னு தோணும். அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். இன்றைக்கி அது நீங்கள் வேண்டான்னு சொல்கிறப்போ வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல் வருது? அந்த கோபம் என் மேலே வருது. என்ன கோபம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம லோன் போட்டு வாங்கி இது பண்ணோம்னா நாளைக்கு ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னா கஷ்டம், அதனால் வேண்டாம் அப்படின்னும்போது சொல்லும்போது இல்லை நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு
நிம்மதி கெடுது. இதுக்கெல்லாம் எது தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி. நாளைக்கு இல்லாம போச்சுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் நீங்க என்னைக்காவது யூகிச்சது உண்டா? யூகிச்சதே இல்லை. ஓகே. பட் நீங்க ஒரு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் நீங்க இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு வேலை எடுத்துக்க முடியாதா? வேலை கிடைக்குமா? கண்டிப்பா முடியாது. 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுங்க அவங்க அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு நம்ம இப்போ 23 இயர்ஸ்னா நிச்சயமா அவனுக்கு வந்து ஒரு 20,000க்கு மேலேயாவது சம்பளம் தரும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு கனரக வாகனத்தில் வேலை செஞ்சுட்டு இன்னொரு கனரக இதுக்கு தான் நான் போக முடியும். அதுக்காக நான் வந்து மற்ற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டையோ இல்லை மற்ற இதுலையோ நான் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதில்ல. இப்போ பேசிக்காக நீங்கள் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு வந்துட்டாவே இப்போ அவங்க வந்து அதே ஒரு கேட்டகரி தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த கேட்டகரிக்கு நான் இவ்வளோ சேலரி கொடுத்து எடுக்கணும்னா தேவையில்லை. அதே மாதிரி நான் வந்து ஒரு 25,000 வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு 10,000 சேலரி கம்பெனி போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. இருக்கிற வரையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உருவாயிட்டு. உங்களுக்கு சுற்றி வாய்ப்புகளின் கதவு மூடி இருக்கதா தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. டாக்டர் சத்யநாத், நீங்கள் ஹவு டு யூ ஃபீல்? இந்த 40 வயசில் அங்கிட்டும் போக முடியாமல், இவர் மட்டும் கிடையாது, இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த நெருக்கடி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. இது எவ்வளோ மன நெருக்கடியான விஷயம்? இவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? 40 வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 2ஆங்கட்டான் வயதுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கேட்ராக்டு வெள்ளெழுத்து எல்லாமே 40 வயதில் தான். ஸோ இந்த 40 வயதில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவருக்கு வந்து இப்போ அவர் ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி ஒரு ரிஜிடிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகிடுது. அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டி 18 இயர்ஸில் ஃபார்ம் ஆகிற மாதிரி 40 இயர்ஸில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 40 வயசில் நான் வந்து ஒரு கனரக தொழில் என்னை வந்து திருப்பி டெக்னாலஜிக்கோ மற்றதுக்கோ போக முடியாது அப்படிங்கிறப்ப வந்து ஒர்க் அந்த கல்ச்சருக்கு என்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாயிடுது 40 வயதில். நான் இந்த வேலை தான் பார்த்தேன், என்னால் இன்னொரு இடத்துல போய் தாக்கு பிடிக்க முடியாதே, என்ன ஆயிருமோ அப்படிங்கிறப்ப தான் அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் வித் த ஜாப், இட் இஸ் மோர் தென் தட். ஒரு 40 வயதில் எல்லோருக்குமே எதிர்காலம் குறித்த ஒரு கூடுதல் பயம் வர ஆரம்பிக்குது. காரணம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் அவங்க பழைய இடத்துலேருந்து இறங்குறாங்க. ரெண்டாவது மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் குறையுது, கமிட்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூடுது. இது போன்ற காரணங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இன் ஜாப் வர்றப்போ அது கூடுதலாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அவற்றை கொடுங்களேன். செல்வகுமார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல்வகுமார்? முதல்ல வந்து ஒரு முந்திரி கம்பெனி ஆரம்பித்தேன் சார். என்னோட ஜாப் 93ல் என்னோட ஜாப் ஆரம்பித்தேன் சார். அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்தது சார். கிட்டத்தட்ட 100 பேர் இங்கேருந்து செலக்ட் பண்ணாங்க சார். அந்த கம்பெனியில் இங்கேருந்து எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் டு கேரளா. கோயிலனில் தான் அந்த கம்பெனி சார். கொல்லத்தை சுற்றி கிட்ட 90 ஃபேக்ட்ரி எடுத்தாங்க சார். ஈச் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ். எனக்கு வந்து என்னோட டெஸ்டினேஷன் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டார்டிங் சேலரி வந்து 2000 சார். அப்போ 93ல் ரொம்ப லக்ஸரி லைஃப் சார். எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸு, சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எந்த டைமுக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனால் மார்னிங் வந்து ஒரு 4-5 மணிக்கெலாம் எழுந்து கம்பெனிக்கு போயிடணும். நல்லபடியாக போயிட்டு இருந்த லைஃப்பில் வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் திடீர்னு ஆல் இன் சடன் வந்து நான் சிஸ்டர் மேரேஜ் இருந்தது 96ல். அப்போ சிஸ்டர் மேரேஜ் மெட்ராஸில் இருந்தப்போ மெட்ராஸுக்கு சென்னையில் வந்தப்போ லீவு அந்த மேரேஜ்லாம் முடிச்சுட்டு திருப்பி போகணுன்ற டைமில் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் வந்து சென்னையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சென்னை ஆஃபீஸில் போய் பாருங்கன்னாங்க. அப்போ எல்ஐசி ஆப்போசிட்டில் தான் சார் ஆஃபீஸ் இருந்தது. எல்லோரும் போய் பார்த்தோம். அங்கே போனால் நான் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது எல்லாருமே கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. அதான் உங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் நினச்சிட்டு போயிருந்தீங்க? ட்ரான்ஸ்ஃபர் நினச்சி எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே என்ன ஆக்சுவலாக அப்புறம் எல்லாமே கம்பெனி க்ளோஸ் ஆக்சுவலாக. ரொம்ப ஷாக்கு சார். அதாவது எனக்கு உண்மையில் ரொம்ப அடிபட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அதுதான் நம்பியிருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் கூட வந்து எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பேர் அட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஒரு 11 o'clock கிட்டத்தட்ட செட்டில்மெண்ட் பண்ணாங்க சார். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு 12,000 கிட்டத்தட்ட வந்து சார். எனக்கு செட்டில்மெண்ட் அவ்வளோதான் சார் வந்தது 99ல். அது வாங்கிட்டு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு எடுத்துகிட்டு ஆச்சு சார். வீடு வந்து பெருங்குளத்தூர் இருந்தது. அப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நினச்சி நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி செட்டில்மெண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த நாளில் நீங்கள் வீட்டுக்கு வரப்போ உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டு இருந்தது? வீட்டில் அப்பாலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார். முதல்ல ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க வீட்டிலேருந்து. ஒரு 8 மணிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு. இல்லைன்னா ஆர்டர் கிடைக்கல, கையில் ஆர்டர் கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு. ஆனால் இந்த நியூஸ் சொல்லலை வீட்டில். ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு எதாவது கஷ்டமாயிடுமே ஒன்றுமே சொல்லலை. நைட்டு உண்மையில தூங்கலை சார் அன்றைக்கி. ஏன்னா ரொம்ப லேட் நைட் போய் சேர்ந்தது ஒரு பக்கம். ரொம்ப மனவேதனையாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த வயசில் வந்து நம்ம ஒரு செக்யூர்ட் ஜாப்னு தான் போகணும். அங்கே அந்த மாதிரி லக்ஸரி லைஃபாக இருந்தது எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சித்ரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். டீச்சர்ஸ்க்கு ஆக்சுவலாக ஜாப் செக்யூரிட்டி எப்போதுமே அதிகமாங்களே. அது இருக்குது, பட் எல்லா கேசஸ்லையும் அது இல்லை. மேனேஜ்மெண்ட்டோட ஆளுங்கன்னு வந்து எல்லா இன்ஸ்டியூஷன்லையுமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஜாலரை தட்டி அவங்களுக்கு சொம்படிச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குறைவான சம்பளத்தில் அதிகமான வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க போல அவங்கள வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
இது இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் உண்டா? ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து ஏற்றிகிட்டே இருக்கணும். ஸோ இதே ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டோ எம்ஃபில் படிச்சுட்டோ வரவங்களுக்கு வந்து 8,000 இல்லை 9,000 salary கொடுத்தா they'll be வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ 35,000 salary நான் லாஸ்ட் ட்ரான் 35,000 கொடுக்கறதுக்கு பதிலாக 8,000 ரூபா கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அது வந்து காலேஜஸ்ல இந்த அதிகமாக நடக்குதா? இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் நீங்கள் வருவீங்க, பயோமெட்ரிக்ஸ் வைப்பீங்க, பயோமெட்ரிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணுறச்சே தான் உங்கள் பேர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதே அந்த மாதிரியும் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஆமாம், என்ன ரீசன்? ஃபார் நோ ரீசன். யூ வில் நாட் பி நோயிங் எதுக்காக நம்மளை வந்து வெளில அமிச்சாங்க. இங்கே ஹெச்ஆரில் யாராவது இருக்கீங்களா? எஸ், மைக் கொடுங்களேன் அவர்கிட்ட. ஒரு 40 இயர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு வேலையை விட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே சம்பளத்தில் அல்லது அதே ஸ்டேட்டஸில் ஒரு வேலை கிடைப்பது எளிதா சிரமமா? கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆக்சுவலாக ஒரு 40 இயர்ஸில் ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஜென்ரலி. அதுக்கு கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் 40 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது சிரமம்னு சொல்கிறீங்க? ஏன் சிரமம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா, இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ், இப்போ ரீசெண்டான விஷயங்கள் வந்து அப்டேட்டடாக இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இவங்க மேலே மேலே போகும்போது, அதாவது 40 வயசுன்னு சொல்லும்போது குறைஞ்சது ஒரு 20 வருஷம் அனுபவம் இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த சேலரிக்கான பொசிஷனுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு மேனேஜர் லெவல்லையோ இல்லைன்னா சீனியர் மேனேஜர் லெவல்லையோ போஸ்டிங் எண்ணிக்கையே குறைவாக தான் இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது 40 வயசை தாண்டக்கூடிய க்ரௌட், அந்த ஜாப் சீக்கர்ஸோட நம்பர்ஸ் அதிகப்படும் பொழுது எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் போய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் 2 காரணம் சொன்னாலும் இதில் ரொம்ப உண்மையான காரணம்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது அவங்க டெக்னாலஜிக்கலாக அப்டேட்டடாக இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்றா, இல்லை அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணுங்கிற நெருக்கடி? இல்லை, மெயின் ரீசன் சேலரியில் வருது சார். சேலரியில் வர்றது மெயின் ரீசனே இந்த டெக்னாலஜி பேக்கப்பில் வருது. ஏன்னா ஒரு பொசிஷனுக்கு மேலே போகிறாங்கனாலே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், சார் சொன்ன மாதிரி அவருடைய குடும்ப செலவுகள் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய கரண்ட் சேலரி விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வர முடியாத ஒரு நிலை. ஓகே, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வராத நிலை வரும்போது அவங்களுக்கான ஒரு பொசிஷன் நாங்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் எங்களோட எதிர்பார்ப்புகள் சர்டன் லெவலுக்கு மேலே இருக்குது. ஹெச்ஆராக இருந்து ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட். பிகாஸ் இன்றைக்கி சேலரி எவ்வளோ எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்க பையனுக்கு 20,000 சம்பளத்திலே அந்த இடத்துக்கு அவனை நான் கொண்டு வந்துட முடியும். ஸோ தட் இவருக்கு 45,000 சம்பளம் கொடுத்து 41 வயதில் நான் எடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதான் ஹெச்ஆர் சைட்லின்னு சொல்கிறாங்க. பட் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்குது. அதை ஓவர் கம் பண்ண ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுறாங்க. வயசு, ஆனா பெண்ணா, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிராமமா நகரமா எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எல்லா செக்மெண்ட்லையும் எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி, அந்த ஃபீலை பற்றி நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது பூர்விகா மொபைல் சென்தேசம் என் மக்கள், co-presented by NTL Call Tax. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் சென்தேசம் என் மக்கள், co-presented by NTL Call Taxi. இந்த ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சதுங்கிறது நியூ ஏஜ் எக்கானமி உருவாக்குன அந்த ஜாப்ஸில் தான் கூடுதலாக உருவாச்சு. அதுக்கு முன்னாலாம் ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிறது அவ்வளோலாம் கிடையாது. ஒரு தொழிற்புரட்சிக்கு பிறகான காலகட்டத்தில் ஆலைகளில் வேலை பார்க்க போனவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம், அதை தொடர்ந்து கிராஜுவலாக சம்பள உயர்வு, அப்புறம் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த நியூ ஏஜ் எக்கானமி உருவாக்கின செக்டர்ஸ், கார்ப்பரேட்ஸில் தான் இந்த ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு காமனான விஷயம், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்பட்டது. அதில் ஒன்று தான் ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டரில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட நம்ம பேச போகிறோம். கயல்விழி, வாங்க. தேங்க்யூ கயல்விழி. கயல்விழி, ஆக்சுவலாக நீங்கள் யூ ஆர் ஒர்க்கிங் இன் மீடியா, ரைட்? மீடியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. முதல்ல நான் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அது வந்து காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக வந்து நான் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீடியாலேருந்து ஏன் ஐடிக்கு போனீங்க? அது வந்து மீடியாவில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 இயர். வந்து செகண்ட் இயரில் என்னோட காலேஜ் செகண்ட் இயர் பண்ணும்போது, அப்புறம் தேர்ட் இயரில் வந்துட்டு அப்பாவோட ஒரு பர்னிங் டிசைர் என்னென்னா நான் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு. அவரோட கனவு அது. அவர் பண்ண முடியாது. நான் வந்து ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய மேகசின் இதில் வந்துட்டு எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒரு 1000 பேர் இது பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு 30 சார்ட் அவுட்டில் வந்து நான் லிஸ்ட் ஆனேன் அப்போ. ஸோ அதை வந்து நான் ஒரு ட்ரெயினியாக பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ரிஸ்கியான மேட்டர்ஸ்லாம் எடுத்து போட்டேன். ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வந்து
சொல்லி கேட்டிருக்குமே தவிர டைரக்டா பார்த்ததில்ல. டைரக்டா பார்க்கும்போது தான் அஸ் அ பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த பயம் வருது. ஈவன் தோ நான் ஒரு பொண்ணு, நான் வந்துட்டு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்னமோ பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதனால அப்பா வந்து இட் ஓன்ட் பி மேபி அது அவரோட பேர்னிங் டிசைராக இருந்தால் கூட அவர் வந்து இது கரெக்டாக ஒரு பொண்ணுக்கு இது சூட்டபிளான ப்ரொஃபஷனாக இருக்காதுன்னு அவர் இன்டர்னலாக திங்க் பண்ணனால, ஸோ த சேம் டைம் ஜஸ்ட் லைக் தட் சரி போய் அட்டன் பண்ணி பார்க்கணும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஸோ அப்படின்ற ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு, அட்டன் பண்ணி பார்க்கலாமேன்றப்போ ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனியில் வந்துட்டு எனக்கு ஐடி கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாப் கிடைச்சது. ஸோ நஸ்ட் சாய்ஸ், நான் அப்பாட்ட போய் ரெண்டே நீட்னேன் வந்துட்டு can I go for this or this அப்படின்னு. ஸோ அப்பா வந்துட்டு இதுதான், ஏன்னா அந்த ஒரு 2-3 சம்பவங்கள் வீட்டில் கள்ள தூக்கிறது, ரோட்ல போகிறப்ப பேசுறது, ரொம்ப இதாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறப்போ, ஸோ அப்பா வந்துட்டு நீ இதுக்கே போ, இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். நாளை பின்ன என்னோட ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து என்னது வந்து நீ ஐடி செக்டர் போ, நம்ம பார்த்துராத ஒரு உலகத்தை வந்து நம்ம மக பார்க்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய பிரமிப்போட என்ன அனுப்பிச்சார். எங்க ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு மைசூர்ல ட்ரைனிங். மைசூர்ல அது வந்துட்டு உங்களால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடம். எங்க பரம்பரையிலே நான் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரர் அந்த மாதிரி ஒரு பெரிய செக்டர்ல. ஸோ என்னை வந்து பார்த்துட்டு அந்த நிமிஷம் எங்க அப்பா அப்படியே கண்ணீரோட வெளில போனார். அப்படி ஒரு இடத்துல என்னை விட்டுட்டு வந்திருக்கோம்னு நினைச்சு, ஸோ நான் வந்து கரெக்டாக என் மகளை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைச்சு அந்த இடத்துல என்னை விட்டுட்டு போன விஷயம். மதுரை டு மைசூர் கல்ச்சர் எப்படி இருந்தது? அதான் அது ரொம்ப டிஃப்ரெண்ட். மதுரையில அதுவும் நான் ஒரு டிஎஸ்பி பொண்ணு. ஸோ மதுரையில வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, வீட்டில் வந்துட்டு அப்பா வந்துட்டு எப்படி வெளில இருப்பாரோ அதே மாதிரி தான் வீட்டில் நாங்கள் வந்துட்டு அப்பா வந்துட்டாங்கன்னா நாங்கள் உள்ளே போயிடுவோம். அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸோ எதுனா ரொம்ப லிமிட்டட் வேர்ட்ஸாக அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ மதுரையில் வந்துட்டு படித்ததும் எங்கள் ரிலீஜன் சம்மந்தமான அந்த மாதிரி ஒரு ஏரியாலே படித்ததும் அப்படி தான். ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்டான ஒரு இதில் வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னே தெரியாத ஒரு வேர்ல்டில் நான் அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்டடாகவே நான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஸோ டக்கு வந்து மதுரையில் இனிஷியலாக போய் விடுறப்போ வந்துட்டு நான் மைசூரில் என்ன போய் விடுறப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். நம்ம டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ வாட் எவர் வி சூஸ் இஸ் ஃபைன். ஸோ இதுதான் நம்ம லைஃப், இப்படி தான் இருக்க போகிறோம், டோட்டலாக சேஞ்ச் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்தேன். ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணிச்சு, இன்டர்னலாக 23 வருஷமா என்னை எப்படி பழக்கின ஒரு விஷயம் வந்து டோட்டலாக அங்கே மாற்றி போட்டுச்சு. நான் வந்து அங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு பேஸ்கெட்டில் எப்படி கலர் கலராக பால்ஸ் இருக்கும் அது மாதிரி நார்த் ஈஸ்ட் இருப்பான், தெலுங்குக்காரன் இருப்பான், தமிழ்காரன் இருப்பான், அதே மாதிரி கன்னடா இருப்பான், எல்லாருமே எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபாரினர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அங்கே இதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் கல்ச்சர், ஸ்டாண்டர்ட் கல்ச்சர்னு எதுவுமே கிடையாது. ஸோ கார்பரேட் கல்ச்சர் இட்ஸ் செப்பரேட் வேர்ல்டு. அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி இங்கே வந்துட்டு பார்த்து பேசக்கூடாது, ரொம்ப இது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லை, அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம யாரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, யாரை எதிர்த்து பேசுறது, யாரை வந்துட்டு இதுப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றது எதுவுமே தெரியாது. இதோ உங்க பாலிசியில வந்துட்டு செஞ்சிருந்தாலும் ஒரு விமன் எம்ப்ளாயை வந்து நீங்க பேட் வேர்ட்ஸ் சொல்லி இது பண்ணக்கூடாது, அவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு கூட நீங்க வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசியில ஒரு வேர்ட்ஸ் கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த பீப்புள் வந்து எஃப் வேர்ட்ஸ் பி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் நாட் டெல் எனி திங். அதுக்காக போய் நான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ரைஸ் பண்ணேன்னா என்ன வந்துட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதை வச்சு நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ப்ரூஃப் வேணும், எதுவுமே பண்ண முடியாது. தே வில் லாஃப், ஏன்னா இதுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ற அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கே ஒரு ஃபீல், என்ன பண்றது, ஏது யார்கிட்ட என்ன சொல்றது, அவன் டச் பண்றதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இனிஷியலாக போன ஸ்டேஜில் அப்படியே மதுரை டு மைசூர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இனிஷியல் ஸ்டேஜில். ரொம்ப எப்படி அடாப்ட் ஆகிட்டீங்க அந்த கார்ப்பரேட் கல்ச்சருக்கு? வேற வழி இல்லை. இனிஷியலாக வந்து நான் மைசூரில் ட்ரைனிங் அப்போ 6 months போச்சு. அப்படியே கொஞ்சம் எனக்குன்னே ஒரு தமிழ் இருக்கவங்களா தமிழியன்ஸாக சேர்த்துக்கிட்டு மற்ற இதுனா நானே வந்துட்டு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ நானே அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம தமிழ் பசங்க கூட சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து பெங்களூருக்கு போஸ்டிங்க்கு வந்தேன். இன்னும் மதுரையிலேருந்து போனால் நமக்கு டச் பண்ணுற கூட ஒரு அண்ணன் தம்பியை கூட வீட்டில் அப்படி பழக விட்டுருக்க மாட்டாங்க, தொட்டு பேசி பழகக்கூடாது பொண்ணு அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு ஷேக் பண்ண ஆரம்பிக்கிறதுல தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுல தான் ஒரு மேனரிசம் சொல்லி ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லா விஷயமா எல்லா எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் கூட ஈஸியாக வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மேபி நம்ம டேட்டிங் போகலாமா, when I was in Bangalore எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க டேட்டிங் போகலாமா, இந்த வீக் ஃப்ரீயாக இருப்பியா, அந்த மாதிரிலாம். ஸோ இது எந்த எக்ஸப்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கார்ப்பரேட் செக்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேலண்டடாக இருந்தா, அப்டேட்டடாக இருந்தா கடன் அந்த லேடரில் ஏறிடலாம்னு சொல்கிறாங்களே, மேலே பதவி உயர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க, அது உண்மை? ஒரு 100 பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
நீ ஒரு 40 மெம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவன் எல்லாமே சேம் ஒரே அறிவுடையவனா தான் நீங்கள் எடுப்பீங்க, ஒரே சேம் கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கவனை தான் நீ பார்த்து எடுப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே ஈஸியாக அப்டேட் பண்ணக்கூடியதாகவே இருப்பேன். சேம் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறேன், என்கிட்ட என்ன கேட்டியோ அதை தான் இன்னொருத்தனே கேட்பேன். ஸோ அப்படி வந்து இருக்கும்போது அங்கே வந்து எல்லாருமே ஈஸியாக அப்டேட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. பட் க்ரோத்ன்றது வந்து நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள்ஸ் நாலேஜ். அது ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தன் காலை ஏறுறது தான் அது. நீ வந்து மல்லூஸ் வந்து ஒரு மேனேஜராக இருந்தானா மல்லு கைஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்து ப்ராசஸில் ஏன்னா எல்லாருமே சேம் கைண்ட் ஆஃப் நாலேஜில் தான் வந்திருப்போம், எல்லாருமே அப்டேட் ஆகும். அப்டேட் பண்ண நாங்கள் வேலை பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்லை. நீ அப்டேட்டடாக இல்லைன்னா உன்னால வேலை இருக்கவே இருக்காது. 40+ ஆகட்டும், ஐடி செக்டரில் நீங்கள் எவ்வளோ ஏஜ் ஆகட்டும், யூ ஹேவ் டு அப்டேட். ஒரு படிச்சோமா, நிம்மதியாக முடிச்சோமா, அதுக்கடுத்து வேலை பார்த்தோமா, லைஃப் என்ஜாய் பண்ணுமா, நோ வே அட் ஆல். ஸோ புது டெக்னாலஜி வர வர டம்ப் பண்ணுறாங்க ஜாஸ்தியாக. நீ அதை கற்றுக்கிட்டே ஆகணும், அதை கற்றுக்கிட்டு இது பண்ணியே ஆகணும். நீ மேனேஜருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா, இல்லை மேனேஜருக்கு சொந்தக்காரனா, இல்லை மேனேஜர் காஸ்ட் ரிலீஜன்லாம் இங்கே ரொம்ப ஹைட் இதாக இருக்கும். மேனேஜரும் யார் ரொம்ப ஃபேவராக அவங்களுக்கு இது பண்ணுறாங்களோ அவங்க கூட யார் நல்லா ஜாலியாக எதிர்த்து பேசாமல் எதுவும் கொஸ்டின் பண்ணாமல் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இன்கேஸ் இந்த கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கார்ப்பரேட்டில் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஜாஸ்தி கார்ப்பரேட் தான் பாலிடிக்ஸ், கார்ப்பரேட் வேர்ல்டில் தான் பாலிடிக்ஸ். இட்ஸ் லைவ்லி யூ கேன் சி. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அல்லது இந்த எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கும் ப்ரொமோஷனுக்கும் கனெக்டட் இருக்கு. கண்டிப்பாக அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா நம்மள ஏதாவது குறை சொல்லி நம்ம ப்ரோக்ரஸ், பிகாஸ் ஹியர் இட்ஸ் காலிங் அஸ் அப்ரைசலில் வந்து ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஒவ்வொரு இதில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, இட்ஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் த டிஎல். அப்ரைஸில் நீங்கள் என்ன ரேட்டிங் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரமோஷன். யூகி அப்டேட்டடாக இருங்க, ரொம்ப நாலேஜாக இருங்க, என்ன வேணா இருந்துக்கணும். பட் அப்ரைஸில் என்ன ரேட்டிங், அந்த அப்ரைசல் ரேட்டிங் எப்படி கிடைக்குது, அந்த டிஎலுக்கு எப்படி தாஜா பண்ணி போகிறோம், ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரோக்ரஸ்லாம் அது. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ அந்த மாதிரி ஊர்லேருந்து வர நிறைய பேர் இந்த எப்படி இதுக்குள்ள இந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் மதுரை பொண்ணு டிஎஸ்பி பொண்ணு நான் சொன்னது. நானே மதுரை பொண்ணு டிஎஸ்பி பொண்ணு வந்து பிகாஸ் நான் வந்து பண்ணுவேன், அங்கே போல்டாக வந்து அதை எடுத்து சொல்லுவேன், இது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். நான் சொன்னேன்னா எனக்கு அங்கே ப்ரொமோஷன், ஐ டோன்ட் கேர் அபவுட் மை ப்ரோக்ரஸ் அப்படின்றவன் தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஜாப் இன்செக்யூரிட்டி, அவன் ஒன்றும் உங்களை தூக்கி வெளியே போடவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீயே பிடிக்காம வெளில போயிடுவீங்க. 30 வயசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், இது ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நம்மளே வந்து ஜாப் இன்செக்யூரிட்டி வந்து நம்மளே வந்து எடுத்துப்போம். இங்கே வந்து ஜாப் இன்செக்யூரிட்டி வந்து ஜாஸ்தி இருக்குது. ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா ரெசெஷன் பீரியட் வந்துச்சுன்னா ஏன் எதுக்குன்னே கேள்வியாக கேட்க மாட்டான், தூக்கி எறிஞ்சுவான். யார் எப்போ ரிலீவ் ஆனோன்னே எப்போ எதான ரிசைன் ஆனோன்னே தெரியாது. உங்கள் நேம் எம்ப்ளாயி ஷீட்டில் இருக்கவே இருக்காது. அந்த பட் என்னோட 30ல் வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும், இதை விட்டு மூவ் ஆயிடணுன்ற ஒரு அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியில் நான் இருக்கேன். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் அ பெயின். அட்ராக்டிவ் சேலரி இருந்தாலும் ஒரு 30ல் வந்துட்டு யூ கேன் நாட் இமேஜின் திஸ். இந்த லைஃப்பை வந்து இது வந்து ஸ்டேபிளான ஒரு லைஃபாகவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க 2 பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க ரீசெண்டாக. 9 months கூட ஆகல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. தே ஆர் நாட் ஈவன் எலிஜிபிள் ஃபார் த டிவோர்ஸ். ஒரு மென்டல் ஸ்பேஸ் இல்லை. மென்டல் ஸ்பேஸ் டோட்டலாக கிடையாது. அமைதியா குடும்பம் நடத்துற ஒரு மனநிலை 2 பேருக்குமே இல்லாம இருக்கு. 2 பேருக்குமே இருக்காது. ஓகே. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர், நான் ஏன் சொல்ல வரேன்னா டோட்டலா கல்ச்சரே வேறங்க. நீங்க வந்துட்டு என்னை விட ஒரு 30 வருஷம் மூத்தவங்களா இருக்கிறவங்க கூட நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன் கார்பரேட் வேர்ல்ட்ல. இப்போ என் டிஎலா இருக்கட்டும், என் மேனேஜரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஐடி செக்டர்ல அந்த கல்ச்சரே உங்களை மாத்திடுது. திஸ் கல்ச்சர் ஒன்லி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டிவோர்ஸ் கேசஸ் அப்ளை ஆயிருக்குன்னு வந்து ஒரு ரிசல்ட் 2012. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க பயம் அல்லது இவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்ட் நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க கொஞ்சம் அதிகமாக பயப்படுறதா நினைக்கிறீங்களா கார்பரேட் வேர்ல்டை பார்த்து? இந்த அப்ரைசல் சிஸ்டத்தை பற்றி சொன்னாங்க. நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட ரொம்ப யூ ஷுட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து ஓரளவுக்கு உண்மை. இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னா அது ஒரு ஃபைன் லைன். அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும். எது வரைக்கும் கொஞ்சம் விச் இஸ் கன்சிடர்ஸ் அ பேண்டர் ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் அ திங், எப்போ வந்து பவுண்ட்ரி கிராஸ் ஆகுது அப்படின்றது ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும் மெயினாக. அந்த சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா இதை டீல் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதில் நிறைய விஷயம் கரெக்டு, ஆனால் சில விஷயம் வந்து எல்லாமே கார்ப்பரேட் வேர்ல்டில் தப்புன்னு சொல்லக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள் அவங்க சொல்கிறது வந்து அவ்வளோ பொருத்தம் இல்லாததுன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது வந்து எனக்கு இந்த ரிவ்யூ மெக்கானிசம் எல்லாமே வந்து ஃபேவரிட்டிசம்,
அது ஐ டோன்ட் ஃபுல்லி அக்ரி. எல்லா கம்பெனிஸ்லையும் பர்டிகுலர் கேபிஐஸ் இருக்கும், மெட்ரிக்ஸ் இருக்கும், கேஆர்ஏ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ரைசல் பண்ணும்போது தேர் வில் பி அ பார்ட் குவான்டிடேட்டிவ், பார்ட் குவாலிட்டேட்டிவ். எந்த அப்ரைசலுமே வந்து ஃபுல்லாக குவான்டிடேட்டிவாக இருக்காது, ஃபுல்லாக குவாலிட்டேட்டிவாக இருக்காது. பட் தேர் இஸ் ரீசனபிள் சைஸ் ஆஃப் பார்ஷியாலிட்டி இஸ் தேர் எவ்ரிவேர். There will be a small element of partiality. அதுவும் it varies from companies to companies. ஓகே. பட் இதை கண்ட்ரோல் பண்ண அல்லது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது கார்ப்பரேட் வேர்ல்டில்? See, senior management, டாப் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய விஷன், அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பார்ஷியாலிட்டி இருக்குன்னா அதுக்கு ரீட்ரெசல் மெக்கானிசம் இருக்கா? அப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா will I get justice? இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் whenever they have taken some action, எம்ப்ளாயிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட். எல்லா இடத்துலையும் இந்த பாலிசிஸ்லாம் இருக்கு. பட் எத்தனை பேர் அதை சொல்றாங்க? அதை சொல்ல முடியுது அவங்களால? அவங்க டீல எதிர்த்து, அவங்க மேனேஜ்மெண்ட் எதிர்த்து எவ்வளோ பேரால அது முடியுது? பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த விசில் பாலிஸ் வந்து நீங்கள் இது பண்ண இனிஷியேட் பண்ணிட்டாலே இட் ஆட்டோமேட்டிக்லி கோஸ் டு யுவர் மேனேஜர். ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு 1-to-1 நடக்குது. எதனால? இட்ஸ் டைரக்ட்லி உங்கள் ஹெச்ஆர் வந்து உங்ககிட்ட பேசுறது இல்லை. நிறைய கம்பெனி இல்லைங்க, பர்டிகுலராக இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் தெர் இஸ் அ கான்செப்ட் கால் நான் ரிட்டாலியேஷன் பாலிசி. இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா என் மேனேஜர் மேலே, நார்மலி மேனேஜர்ஸ் ஆர் கெப்ட் அவுட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி நான் ரிட்டாலியேஷன் வந்து வெரி சீரியஸ் அஃபென்ஸ் இன் பெரிய பெரிய கம்பெனி. நான் ரிட்டாலியேஷன்னா ஐ கேனாட் ரிட்டாலியேட். ஏன்னா என் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ஐ கேனாட் ரிட்டாலியேட். நிறைய கம்பெனிஸில் நான் ரிட்டாலியேஷன் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாலிசி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் இருக்குது, எவ்வளோ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் முக்கியம். பட் என்ன டாக்குமெண்ட் போய் சப்மிட் பண்ணி பாலிசியில் இவன் வந்து பார்ஷியாலிட்டியா பிஹேவ் பண்றான்னு நம்ம ரைஸ் பண்ண முடியும்? your written communication with the manager. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா there will be lot of transaction between you and your manager. இதெல்லாம் டாக்குமெண்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வெர்பலில் வச்சுக்கிறாங்க. ஸோ எனிபடி கேன் சே எனிதிங். நீங்கள் how much you document it, you can always show, no? ஏதாவது டிஸ்பியூட் வந்து ஒரு ஒர்க் கல்ச்சருக்குள்ள இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லையா? நான் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் போட்டு கொடுக்கணும், அதுக்காக எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சுக்கணுங்கிற மாதிரி இருந்தாலே ஒரு சுமூகமான ஒர்க் கல்ச்சரை கிரியேட் பண்ண முடியாமல் போயிடாது சார். இப்போது நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஃபேமிலி லைக். ஸோ ஃபேமிலி லைக்னா ட்ரஸ்ட்டு, ஒரு நம்பிக்கை தான். பாஸ் சொல்லிட்டாருன்னா கேட்டுட்டு போவோம். நம்ம ஒன் ஆஃப் த டவுன் சைட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், எவ்ரிதிங் நம்ம டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஆப்ஷன் இல்லை, இதுதான் இதுக்கான மெக்கானிசம் கண்டிப்பாக. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிளே த குளோபலைசேஷன் கேம், you play by the rules. Okay. Or you step out. But ஆனா இது கொஞ்சம் ஹார்ஷா இல்ல? This is what insecurity. Or you can step out. ஒரு கார்ப்பரேட் உலகம் என்பது இந்த மாதிரியான அரசியல்கள் இல்லாத, தொந்தரவுகள் இல்லாத, வேலையை மட்டும் திறமையை மட்டும் முன்னிறுத்துவதற்கான ஸ்பேஸை இன்னும் இங்கே கிரியேட் பண்ணலைங்கிறதா நீங்கள் ஆர் யூ ஸ்டெப் அவுட் அப்படின்னா வலுத்தவன் வாழ்வாங்கிறதானே வேலையாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸில் அல்லது உண்மையிலேயே இது மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஒரு உள்ளாக்கப்படுகிற போது அமெரிக்கா போன்ற இடங்கள்லேயே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தாண்டி உட்காந்து பேசுகிற ஒரு செட்டப்புக்கு வந்துட்டாங்க. நம்ம ஏன் இவ்வளோ ரிஜிடாக நீ இதுக்கு டாக்குமெண்ட் காட்டணும், அதை ப்ரூவ் பண்ண ஒருத்தனை நான் மாட்டி விடணும்னே திட்டம் போட்டிருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். மல்டிநேஷ்னல் கம்பெனியோ இல்லை பெரிய இந்தியன் கம்பெனியில் வந்து எல்லாமே பேஸ்ட் ஆன் த லா அண்ட் த லீகல் ஃப்ரேம் ஒர்க். அது இன்றைக்கி ரியாலிட்டி ஆகிடுச்சு. எப்போ ஒரு டாக்குமெண்ட் லீகல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சோ அப்போ வந்து ப்ரூஃப் எவிடன்சஸ் பிகம் இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம லீகல் சிஸ்டம்லேயே நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டுடைய லீகல் சிஸ்டம் தாண்டி நம்ம லீகல் சிஸ்டம்லேயே ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே வைக்குதுன்னா அவர் தான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். பட் இது அப்படியே இங்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன எவிடன்ஸு, அதுக்கு நீ டாக்குமெண்ட் சொல்லு, உங்ககிட்ட ஒரு நாள் தப்பாக பேசின எஸ்எம்எஸ் எனக்கு காட்டு, இது அவ்வளோது எப்படி சேவ் பண்ணி வைக்க முடியும்? இது வந்து சார், இது ரைட்டு இது ராங்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு பர்டிகுலர் செட்டப்லேருந்து மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ் எல்லாம் பாரோ பண்ணிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா, தெர் இஸ் அ கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். சொல்லுங்கள். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அல்லது இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற கேமு, ஃபேவரட்டிசம், இதுக்கெல்லாம் வந்து யூஎஸ்லையும் யூரோப்லையும் இதை விட கடுமையான கார்ப்பரேட் ரூல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்டோ இதெல்லாம் கேட்கல, அதை வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க. ஃபேவரட்டிசம்னா வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க. ரிலீஜன் பேஸில் இவனுக்கு வந்து ஒரு இதுனா அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒன்று அப்படி இருக்கணும். அங்கேருந்தா நம்ம பாரோ பண்ணோம்னா கரெக்டாக கடன் வாங்க வேண்டியதானே. இங்கே ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய மேனேஜர்ஸ் ஆர் ஹியர் டு இம்ப்ளிமெண்ட், தே ஆர் நாட் ஓனர்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வரும் லண்டன்லேருந்து நியூயார்க்லேருந்து வேர் எவர் இட் இஸ், தே ஹவ் டு ஃபாலோ.
சம் ஆஃப் த ஸ்ட்ராங் மேனேஜர்ஸ் அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த லோக்கல் கண்டிஷன், இதுதான் இந்தியா ஈத்தோஸ், இதுதான் இந்தியா கல்ச்சர், கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. பட் some of our managers are not able to stand up to the pressure and handle it. That is where you get caught in between. Okay, we have a different set of treatment so far. Maybe இது கொஞ்சம் டெவலப் ஆகணுங்கிறதா இதோடைய ஓவரால் ஆன்சர் நினைக்கிறேன். இவற்றை கொடுங்க மிஸ்டர் தினேஷ். இன்னைக்கு ஐடி செக்டரில் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஒன்று வேலையிலேருந்து எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு வெயிட்டிங் லிஸ்ட், அப்புறம் எப்போ வேலை கொடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு வெயிட்டிங் லிஸ்ட், ரெண்டுமே இருக்குங்கிறாங்க. நீங்கள் எந்த இதுக்குள்ளே இருக்கீங்க இப்போது? நான் வந்து 3 months ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். 3 months ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு என்னை வந்து பெஞ்சில் போட்டாங்க. பெஞ்ச் டேஸ்ன்றது வந்து இந்த பெஞ்சில் போகிறதுனா என்ன? ப்ராஜெக்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த பெஞ்ச் டேஸ் வந்து நம்ம வந்து வி கான்ட் கிவ் எனி கேரண்டி ஃபார் தட். நம்ம வந்து ஒரு 3 months தான் எனக்கு வந்து பெஞ்ச் டேஸில் இருக்கணும், இல்லைனா 6 months தான் இருக்கணும், இது வந்து 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு க்ரைட்டீரியாஸ்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஸோ வந்து மெயில் செக் பண்ணுவோம், எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம், இல்லை ஜென்ரலாக மெயில் செக் பண்ணுவோம். ஃபீல்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகணும், ரிசெஷன் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஒரு 3 months இல்லை 6 months வந்து பெஞ்ச் டேஸில் இருக்கீங்களோ யூல் பி த்ரோன் அவுட் ஃப்ரம் த கம்பெனி. சடன்லி தே வில் சே. அதாவது பெஞ்சுக்குள்ளே வர்றது, அதாவது கம்பெனிக்குள்ளே வந்த பிறகு தானே இதெல்லாம்? ஏன் கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்களா? ஏன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. இது வந்து என்னென்னா ஒரு கால் பண்ணுவாங்க, வார்னிங் கால்ஸ். நீங்கள் வந்து ஒரு வித்தின் 1 monthக்குள்ளே வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டில் போகணும், ஏன்னா இப்போ ஐடி எக்கனாமிக் வந்து சரி கிடையாது, ஸோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் போயிடணும் அப்படின்னாங்க. ஆனால் ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ எப்படினாச்சும் போயிடணும், ஸோ இப்படின்னு சொல்லிடுவாங்க எங்களுக்கு. வித் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்க ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு வேலை தேடுற மாதிரி தான். உள்ளே வேலை தேடுற மாதிரி தான். இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? சரி. இப்போ நம்ம வந்து பெஞ்ச் டேஸில் இருந்தால் எந்த ஒரு ப்ராஜெக்டும் போக மாட்டோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 months இல்லை 6 months நம்மளை வந்து பெஞ்ச் டேஸில் வச்சுட்டு திடீர்னு வந்து கால் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் வெளியே போய் ஒரு கம்பெனி சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கேட்பான். ஈவன் தான் ஐம் ட்ரைன்டு, என்னால் வெளியே போய் சர்வை பண்ண முடியாது, ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தர மாட்டேன் எனக்கு. இது இந்த மாதிரி இல்லாமல் ஐடிக்குள்ளே எவ்வளோ பேருக்கு இருக்கும்? இந்த மாதிரி வந்து 15,000 people ஆர் தேர். இந்த பெஞ்சில் லிமிட்டேஷனும் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இவர் பெஞ்சில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ், ஏன் இவ்வளோ நாள் இவர் 6 monthsக்கு மேலே பெஞ்சில் இருந்தார், ஸோ அந்த மாதிரி அது லிமிட்டேஷனும் இருக்காது. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து 6 months இருக்குன்னு வச்சுங்களேன். 6 months அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா திரும்பி அவர் பெஞ்ச் தான் வரும். இப்போ 1.5 years அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது மாதிரி எத்தனை தடவை தான் வர்றது? எத்தனை வாட்டி உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லையா அதனால நீங்கள் வந்து தான் போகணும். இதுதான் ஐடி கார்பரேட்டோட வேர்ல்டு. இப்போ வந்து 6 months நான் ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு, ஓகேடா சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 6 months வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை அதோட கம்மியாக கூட இருக்கலாம். அது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ப்ராஜெக்ட் ரேம்ப் டவுன் ஒன்று சொல்லுவாங்க. 5 months போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இப்போ வந்து கிளைண்ட் சைடே வந்து ட்ரா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3 monthsலேயே கூட ரேம்ப் டவுன் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் இருந்தவங்க என்ன பண்ணி திரும்பி பெஞ்ச் டேஸில் வரணும். ஸோ கமிட் பண்ணி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இந்த கல்யாண சீசனுக்கு வேலை பார்க்குறவங்க அந்த சீசன் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டாடிட்டீங்க. அதுதான் இப்போ நடக்குதுருக்கு. பெஞ்சுக்கு வந்து 3 months போகுது, சேலரி வருது, ஓகே. அந்த 3 months ஒரு 100 days நியர் கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளை வந்து வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீ டேஞ்சர் ஜோனில் இருக்க, எப்படின்னாச்சும் 1 monthக்குள்ளே ப்ராஜெக்ட் போ, அப்படி இல்லைனா நீ வெளியே போயிடுவே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ நர்வஸாகவும் பயமாகவும் இருக்குது. இதுதான் என்னோட லைஃபே அப்படின்ற போது வந்து என்ன சொல்கிறது, நைட்லாம் தூக்கம் வராது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் அவங்க இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் என்னடா நீ சரியாக படிச்சிருக்க மாட்டேன், அவங்களோட மென்டாலிட்டிக்கு அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிற இவ்வளோ விஷயத்த சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்கிற அந்த மென்டாலிட்டியும் கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஐடியிலாம் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் ஐடியோட இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாக காட்டுவாங்க. ஆனால் உள்ளே நிறைய மைனஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்படின்னா சார், இந்த சைடு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இந்த சைடு பார்த்தா ஜிம் இருக்கும், அந்த சைடு டான்ஸ் கிளாஸு, இந்த சைடு ஏரோபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் கடிவாளம் கட்டின குதிரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாம் இருக்கும். ஆனால் நீ நேரம் கண்ணை மூடிட்டு போயினே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. பட் நியூ ஏஜ் எக்கானமிங்கிற ஒன்று வந்து ஒரு புதிய வாழ்க்கை முறை சொல்லியிருக்கீங்க, ஒர்க் ஸ்டைல் அப்படின்னு. ரொம்ப ஃபேன்சியாக வெளியில் தெரியக்கூடிய ஐடி செக்டருக்குள்ளே ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் பதட்டத்தோடும் கூடிய ஒரு மனநிலையை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னென்ன செக்மெண்ட்டில் என்னென்ன ஏரியாஸில் இந்த ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிறது பாடாய்படுத்துகிறது பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஜாப் இன்செக்யூரிட்டி ஒவ்வொரு செக்டர்லையும் எப்படி இருக்கிறது? நீங்க என்னவா இருக்கீங்க?
நான் உளவியல் துறையில் கடந்த 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைக்காலஜிஸ்ட். ஹெல்த் செக்டர்லயுமா ஜாப் இன்செக்யூரிட்டி சார் இருக்கு? எங்களுக்கு நிறையா இருக்கு, ஆனால் வெளியில் தெரியறதில்ல. அவங்க சைக்காலஜி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எங்கே பெயின் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஜாப் இன்செக்யூரிட்டி என்ன? சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேகன்சி இருக்குன்னு எனக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. நான் போய் சொன்னேன், பார்த்துட்டு ஓகே மேடம் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்கூல் கவுன்சிலர் இந்த போஸ்ட்டை 8:30க்கு நீங்கள் கரெக்டாக இங்கே வந்திருக்கணும். கேம்பஸ் ஸ்கூலில் நின்றுட்டு அந்த ஸ்கூல் சில்ட்ரன் உள்ளே வரும்போது சாக்ஸ் போட்டிருக்காங்களா, ஷூ நாட் போட்டிருக்காங்களா, யூனிஃபார்மில் பட்டன்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களா. சைக்காட்ரிஸ்ட் எதுக்கு பார்க்கணும்? என்னோட இன்செக்யூர் ஃபீல் நினச்சி பாருங்க. அப்போ எப்படி இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே உள்ளே போகும்போது எனக்கு வந்துட்டு நான் சொன்னேன் மேடம் நான் ஐக்யூ அசஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் பண்ணுவேன், இன்டர்வென்ஷன்ஸ் கொடுப்பேன், ஸ்டாஃப்க்கு மீட்டிங் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்புறம் பண்ணுங்க, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் கேம்பஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கணும். அவங்க ஷூ போட்டிருக்காங்களா, சாக்ஸ் போட்டிருக்காங்க, யூனிஃபார்மில் அழுக்கு இருக்கா, இல்லை குழந்தை அழுதுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அவங்கள அழுகாமல் உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கணும். எந்த ஸ்டாஃப் அன்னைக்கு வரலையோ அவங்களுக்கு நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கணும். செகண்ட் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து இப்போ இவர் இருக்காருன்னு சொன்னால் இப்போ இவருக்கு வந்துட்டு ஒரு 90% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா 91ல் நான் வரணும். இப்படி யோசிக்கும் போது கூட லைட்டாக ஒரு செகண்ட் எப்படியே நின்னாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு வேலை செய்யறதுக்கு வெளியில் போட்டுருவாங்க. அவ்வளோ காம்படிஷன் இருக்கு சார் இன்னைக்கு ஜாப்ல பார்த்தோன்னு சொன்னா. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஜாப்ங்கிறது நிச்சயமானதாக இல்லையா? இல்லை அந்த இன்னும் என்னென்ன அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் வரல. பட் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் தானே, இதை ஓவர் கம் பண்ண முடியலையா உங்களுக்கு? இல்லை அது நம்ம ஓவர் கம் பண்ணனா அந்த ஜாப்பை விட்டு வெளியில் வந்துடுறோம். அதான் ஓவர் கம் பண்ணுறது. அதான் ஓவர் கம் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு தனியாளா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கல அல்லது நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாப்ல நம்மளால செட்டில் ஆக முடியலைங்கிறது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷரா எவ்வளவு மன பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம தப்பா கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற பயம் வந்து முதல்ல வருது. அப்போ வந்து ஃபேமிலியில் இப்போ அந்த ஜாப் நான் போய் ஒரு ஜாப் கண்டினியூ பண்ண முடியலைன்னு வெளியில் வரும்போது பார்த்தோன்னா அடுத்து ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சில வேலையை நான் பண்ணுறதுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன். இந்த வேலை இன்மை அப்படிங்கிறதும் அல்லது வேலையில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறதும் உங்களுக்கு மன அளவில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுது? சார் நார்மல் பீப்புள் இவங்களுக்கு எந்த தாக்கம் இருக்கோ அதே தான் எக்கனாமிக்கலாக எனக்கு ப்ராப்ளம் ஆகுது, டவுனில் போக ஆரம்பிக்குது, அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அடுத்து நான் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது. அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதான் வெளியிலேருந்து பார்க்கல பொதுவாக சைக்காலஜிஸ்ட்னா ஒரு டாக்டர் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து மனநல மருத்துவர்களை பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள், எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஒரு ரிசர்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூசைட் அட்டெம்ப்ட்ல பார்த்தோன்னு சொன்னால் சைக்காட்ரிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு. உண்மை சார். வேற என்ன இண்டஸ்ட்ரியில் ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கு? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு 2 வருஷம் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். ஓகே. முதல் டைம் காலேஜ் படிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ தான். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க ஸ்டார்டிங் சேலரி 3000 தான், 3500 தான் ஸ்டார்டிங் சேலரி. பார்த்தீங்கன்னா 2 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலை செய்யணும், வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு பார்த்துட்டு சரி அவங்ககிட்ட அவங்க கொடுக்குற வேலை ஹார்ட் ஒர்க் தான். குறைஞ்சது 16 மணி நேரம் வேலை செய்யணும், உட்காந்தியில் வேலை செய்யக்கூடாது, ஸ்டாண்டிங் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் மேலதிகாரியே தட்டி கொடுத்து அவர் சொல்கிற வேலை செஞ்சுக்கிட்டு அவர் சாமி கும்பிட்டுட்டு சரி நீங்கள் சொல்கிற ரைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் 1 வருஷம் 2 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்யலாம், ஹோட்டலில் வேலை செய்யலாம். அதில் ஒருத்தர் பக்கத்து யாருக்குமே வந்து ஜாப் அதை பணி நிரந்தரம்னு ஒன்று கிடையாது. பணி நிரந்தரமே ஹோட்டல் ஃபீல்டில் கிடையாது. வேலை செக்யூரிட்டியும் இல்லை, ஒர்க் லோடு அதிகம், சேலரியும் கம்மிங்கும் போது அதோடைய பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருக்குது அந்த வேலை செய்கிற இடத்துல. படிப்பு கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா சார். அப்பா கஷ்டப்பட்டு கட்டினாரு, வட்டி வாங்கி கட்டினாங்க. ஆனால் நான் வேலைக்கு செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். வட்டி கட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு சேலரி இல்லையான்னு. வேறு எந்த இண்டஸ்ட்ரி? நான் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு கார் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணேன். 1998 ஃபாரின் கம்பெனின்னு சொல்லி என்னை 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே வேலைக்கு எடுத்தாங்க. என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அடாப்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த ஒரு ஒர்க்கை மட்டும்தான் செய்ய கற்றுக்கிட்டேன். நான் அதை விட்டு எனக்கு வேறு எந்த ஒர்க்கும் செய்ய தெரியாது. நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நான் படிக்கவும் இல்லை, எல்லாமே பண்ணல, எனக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே வந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சேல்ரி வந்து நாங்கள் கேட்டு அதிகமான சேல்ரி வேணும்னு கேட்கும்போது புதுசான ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களும் 12th முடித்தவங்க தான். இந்த பாலிசியை கொண்டு வந்து சின்னவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா அவங்க அதே மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு அதிகமான சம்பளம் வாங்குறவங்க எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டு புது ஆளாக உள்ளே எடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் எங்களால் வேறு எந்த வேலையும் போய் செய்ய முடியல. அங்கே ஒரு 60 பேருக்கு வேலை போயிடுச்சு. அதில் ஒரு 4-5 பேர் பைத்தியமாகவே ஆகிட்டாங்க. சிலருக்கு வந்து வேறு கூலி வேலை செஞ்சாங்க, செங்கல் சூழலெல்லாம் போய் வேலை பண்ணாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட பாலிசி, அதுவும் ஒரு பெரிய
கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து வேறு எதுலேயும் படிக்கவும் விட மாட்டாங்க, வேறு எதுலேயும் அடாப்ட் ஆகக்கூடாது. ஏதாவது நம்ம வேறு எதாவது படிக்கிறோன்னு தெரிஞ்சாலே நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓ, ஸோ அந்த ஒரு பயத்திலேயே தான் சிஸ்டம்குள்ளே போட்டுட்டு அவங்களுக்கு வேணாங்கிறப்ப உங்களை அனுப்பிடுவாங்க. அந்த ஒரு பயத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும். நம்மளுக்கு இந்த ஒரு ஜாபை விட்டுட்டு வேற ஒரு அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே ஒரு பாடி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் பெயிண்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட பாடி ஷாப்பில் தான் நான் ட்ரெயின் ஆகியிருக்கேன், உன்னை நான் பெயிண்ட் ஷாப்பில் ட்ரெயின் பண்ணோன்னா ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் 1 more year. அந்த ஒரு வருஷத்துக்கு பதில் நான் உன்னை ஒரு புது ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணிப்பேன், அவனுக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலே அவன் வேலை செஞ்சிருவான், உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நீ இங்கே தான் வேலை பார்க்கணும், கடைசி வரைக்கும் நீ இங்கே தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி நம்மளை அந்த இடத்துல தான் அடாப்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வெளியே போகவே முடியாது. அப்படி வெளியே வந்துட்டு எந்த ஒர்க்குமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு படித்து கரஸில் படித்து அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. அந்த படித்து இன்னொரு வேலைக்கு அடாப்ட் ஆகிற அந்த டைமிங்கில் ரொம்ப ஒரு அன்செக்யூராக ஃபேமிலியில் பிரச்சனை, நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியல, நிறைய பிரச்சனை. அப்பா அம்மா கிட்ட வந்து நீ ஒழுங்காக வேலைக்கு போகல, ஒழுங்காக வேலையில் சரியாக செய்யலை, அதனால தான் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேர். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக படித்தவங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பாங்க, டிகிரி படித்தவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பேசிக்காக படித்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதே வேலையை தான் பார்க்கணும். கொஞ்சம் கூட மாறி போனால் வேலையை விட்டு வெளியே போயிடணும். வெளியே போனால் அவங்களால வந்து இந்த மாதிரி போல்டாக பேசவும் முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட படிப்பே இல்லை, ஜஸ்ட் 12th தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன சம்மு போட தெரியும். மாற்றிடுற ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. 40+ இருந்தாலும் சரி, 22, 23 வயசுல இருந்தாலும் சரி, இல்லை 55 வயசுல ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவர் எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தாலும் சரி, ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிறது இன்னைக்கு பரவலான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதை கையாளுவது எப்படி, அல்லது இப்படியே தான் நிலைமை நீடிக்குமா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், co-presented by NTL Call Taxi. இன்னைக்கு ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயம் பற்றி, அதோடைய பாதிப்புகள் பற்றி, அது தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய உளவியல் ரீதியான சிக்கல்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சார், நான் பேசிக்கலாக இப்போ வந்து ஹெச்ஆர் ஷேர் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு இப்போ எல்லா எம்என்சிலையும் இப்போ வந்து ஒரு கொண்டுட்டு வந்துட்டு இருக்க கான்செப்ட் வந்து இந்த ஷேர் சர்வீஸ் சென்டர்ன்ற ஒரு இது. இதில் வந்து ஃபினான்ஸ் ஹெச்ஆர்ன்றது வந்து ஒரு மேஜர் ஒரு ஏரியாவாக இருக்குது. நான் அதில் வந்து இந்த ஹெச்ஆர் ஷேர் சர்வீஸ் சென்டர்ன்ற ஒரு இதில் வந்து நான் வந்தேன். நான் கோர் ஹெச்ஆர்லேருந்து இந்த ஷேர் சர்வீஸ் சென்டருக்குள்ளே வந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்க்ரிமெண்ட் அது எல்லாமே நல்லா கிடச்சிது. ஆனால் ஒரு 8 months வந்து லே ஆஃப். என்னோட நேட்டிவ் வந்து வெள்ளூர். நான் வந்து ஃபேமிலி அப்போ தான் ஷிஃப்ட் பண்ணுறேன் இங்கே, இதை பேஸ் பண்ணி. ஃபேமிலி வந்து அங்கேருந்து எல்லாம் தங்கச்சி 12th முடிச்சுட்டா அவள் காலேஜுக்கு இங்கே சென்னைக்கு வரா. சரி, அம்மா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மாவை அங்கே ரிசைன் பண்ணி வச்சுட்டு இங்கே சென்னைக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆகி ஃபேமிலியாக வரோம். நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பால் காய்ச்சிரும், புது வீட்டில் அங்கே வந்து சென்னையில் பார்த்துட்டு கால் காய்ச்சிரும். முதல் நாள் வந்து என்னோடய பாஸ்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட லீவ் கேட்குறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 2-3 days லீவ் வேணும், எனக்கு பெர்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யூ கோ ஃபினிஷ் ஆஃப் த ஒர்க், கம் பேக், ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டு டூ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து மதியம் 3 மணிக்கு கூப்பிட்றாங்க, 1/2 an hour நீங்கள் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்பில் இஷ்யூன்றதுனால இங்கே வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஐடி கம்பெனிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இப்படி இந்த செக்டாரில் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லை, ஒரு அவேர்னஸே கண்டிப்பாக கிடையாது. ஸோ கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரூமில் கேன் யூ ப்ளீஸ் கம் டவுன்னாங்க. ப்ளீஸ் கம்மிங்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு உட்கார வி ஆர் கோயிங் த்ரூ டஃப் டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு திஸ் இஸ் த பேக்கேஜ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் என் பேர் போட்டு அவங்க டைப் பண்ணி வச்சுட்டாங்க சார். நான் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வெளியே வந்தால் போகிறோம். ஐடி கார்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு வரேன். நான் வந்து ஒரு காலத்தில் ஃப்ரீயாக போயிட்டு வந்த இடத்துல எனக்கு வந்து இன்னொரு செக்யூரிட்டி எனக்கு ஆக்சஸ் கொடுத்தா தான் இப்போ நான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்க, ஒரு 8 மாதமாக அங்கே இருக்கீங்க, உங்களோட அந்த இதே என்னோட ஒர்க் ஸ்டேஷன் அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, அது வச்சிருக்கீங்க. திஸ் இஸ் நோ மோர் யோர்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு யூல் ஹேவ் டு கோ அவுட். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த மாதிரி இந்த எல்லா எமர்ஜென்சிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ வேலையை விட்டு தூக்குற வேலையை பார்த்துட்டு இருக்க உங்களையும் வேலையை விட்டு தூக்குறாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் அது டப்புன்னு 1/2 an hour எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி எல்லாத்தையும் நான் திரும்ப அவர்கிட்ட கேட்குறேன் சார், என்ன எவ்வளோ நாள் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும், நீங்கள் இன்னும் 1/2 an hour கிளம்பலாம் சார். அவ்வளோதான், 1/2 an hour போங்கிறது தான் அது அப்படி சொல்கிறது. ஓகே மிஸ்டர் ராமமூர்த்தி, ஜாப் இன்செக்யூரிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார், இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஷாக். குறைந்தபட்சம் பொது விஷயங்கள் கூட தெரிஞ்சிக்காமல் இவ்வளோ படித்தவங்க இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு முதல் ஷாக்கு தான் சார். PhD வரைக்கும் படிப்பேன், ஆனால் இந்த நாட்டினுடைய அடிப்படை சட்டம் நம்முடைய சிஸ்டம் என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வந்தேன்னா சாதாரண ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான், அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி.
ஆனால் இந்த மாதிரி கூட இருப்பாங்க அப்படின்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. இந்த நாட்டினுடைய எல்லா லேபர் லாஸும் ஐடி ஃபீல்டுக்கும் அப்ளை ஆகுது. தெர் இஸ் நோ எக்ஸம்ஷன். ஸோ ஆக நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்சல்டண்ட்டாக போகிறேன், ஒரு ஐடி கம்பெனிக்கு. ஹெச்ஆர் மேனேஜரை பார்க்குறேன். ஸோ தே சே தட் நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் வார்னிங் கொடுப்போம், செகண்ட் வார்னிங் கொடுப்போம், தேர்ட் வார்னிங் கொடுத்தா அவங்க வெளியே போயிடணுன்னு. நான் கேட்டேன், எந்த சட்டத்தில் அப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க சட்டத்தில் தெர் இஸ் நோ லா. அண்டு சப்போஸிங் நீங்கள் அந்த மாதிரி வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா, ஸோ தேர் ஆல் ஃபாலோயிங் அஸ் எம்ப்ளாயீஸ் அண்டர் தி தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். தே கேன் ஃபைல் அ ஸ்டாச்சுட்டரி அப்பீல். ப்ராப்ளம் என்ன, இங்கே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க, when you are asked to bend, you are start crawling. உங்களை லேசாக வளைய சொன்னால் நீங்கள் அப்படியே தவழ்ந்தே போயிடுறீங்களே சார். உங்களை சைன் பண்ண சொல்கிறாங்க, சைன் பண்ண முடியாது, ஐ வில் ஃபேஸ் யூ இந்த கோர்ட்டுன்ட்டு வர வேண்டியதானேன்னு கேட்குறேன். இல்லை, நான் சில உதாரணங்களே நான் சொல்ல முடியும் எனக்கு. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக இன்னொன்று இருக்குது சார். இன்றைக்கி இந்த சிஸ்டமே அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. இவர் வந்து நான் ஐ வில் ஃபேஸ் யூ இன் கோர்ட்டுன்ட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு அவருக்கு எந்த கார்பரேட் கம்பெனியும் வேலை கிடைக்காது. இல்லை, ஒரு சின்ன ரிசர்ச் மட்டும் சொல்கிறேன் சார். இல்லை லேபர் இந்த மாதிரி தொழிலாளர்கள் போட்ட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். மேபி அடுத்த மாதம் இல்லாமல் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் யூ வில் கெட் ரிலீஃப். அப்போ ஜாப் இன்செக்யூரிட்டிக்கு எதிராக இவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்டட் மெஷர்ஸ் இங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலைங்கிறது தான் நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னென்ன ப்ரொடெக்டட் மெஷர்ஸ் இருக்குது? நம்முடைய சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷலிஸ்ட் ரெஜிம்கான சட்டங்கள் தான். ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் வி ஆர் ஸ்டில் சாவரின் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் தான். ஆனால் 91க்கு அப்புறம் நம்முடைய எக்கனாமிக் ஃபேஸ் மட்டும் வந்து என்னென்னா கேபிட்டலிஸ்ட்டாக மாறிடுச்சு. அமைப்பு முறை வந்து வேறு மாதிரி இருக்கின்றது, பொருளாதார முகம் வேறு மாதிரி இருக்கின்றது. ஸோ இதிலே வந்து என்னென்னா நிறைய கரப்ஷன் போயிட்டுருக்கு. நூற்றுக்கணக்கான தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் இருக்குது. இது என்ன சட்டம் ஏதுன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஊரை வேலை பார்க்குற ஹெச்ஆர்ஸ் வந்து என்னென்னா நம்ம லேபர் லாஸை தெரிஞ்சுக்கிறது இல்லை. தே கான்சன்ட்ரேட் என்னென்னா கம்பெனியில் கொடுத்துற அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, தட் கோட் இஸ் ஒன்லி அ கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கும் சட்டத்துக்கும் முரண் ஏற்படுகின்ற போது சட்டம்தான் அங்கே நடைமுறையாகும். ஸோ அது வந்து கான்ட்ராக்ட். அந்த பேப்பரை வந்து நீங்கள் கோர்ட்டில் காமிச்சா தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்ம அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த பயத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலைக்கு வந்து இந்த ஐடி செக்டாரில் போயிடுறாங்க. இது வந்து என்னென்னா சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்க ஒரு ஆப்ரேட்டர் எம்ப்ளாயி வந்து அவன் வந்து வேலை போயிடுச்சுன்னா ஃபைட் பண்ணுவான். அந்த ஒரு சண்டை போடுற விஷயம் கூட இதுங்களுக்கு இல்லை. நிறைய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்க்கு வந்து ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் இருக்குது. அதோட ரிசல்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்கக்கிட்ட வந்து இவர் சொல்ல பயப்படுறாரு, சார் இது வந்து இந்தியாவில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, சட்ட விரோதம் அப்படிங்கிற அந்த ஹெச்ஆரே சொல்ல மறுக்கிறார். இந்த வேலையை தக்க வச்சுக்கிறேன்னா அவன் என்ன சொன்னாலும் அது ஆமாம் போட்டுறது அப்படின்ற எண்ணம் டாப் லெவல் மேனேஜர்ஸ்க்கே வந்துடுது. ஸோ அது வந்து என்னென்னா இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ். என் பேர் அழகப்பன். நான் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துலேருந்து தொடர்ந்து 9 வருஷம் வேலையில் இருந்தேன். இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் 10 வருஷம் சர்வீஸோடு இருந்தேன். இந்த கம்பெனியே என்னை வந்து விருப்பப்பட்டு என்னை கூப்பிட்டு அந்த 9 வருஷம் நல்ல சர்வீஸில் இருந்தேன். திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசு, காலேஜுக்கு போகிற வயசு. என்னடா பண்ணுறது, இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு ரொம்ப திணறி போயிட்டேன். வேலை விட்டு நிறுத்துகிற போது எனக்கு தொழிலாளர் சட்டம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, லேபர் லாவை பற்றி எதுவுமே தெரியாது, ரொம்ப பிளைண்டாக இருந்தேன். அதற்கப்புறம் தான் வந்து தொழிற்சங்கவாதிகளெல்லாம் சந்தித்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகினேன். 1947 வருஷத்து தொழிற்கார சட்டத்தின் பிரகாரம் நான் வந்து அந்த நிறுவனத்தின் மேலே வந்து கேஸ் போட்டு அந்த கேஸு தொழிலாளர் நீதிமன்றத்தில் வந்து 4-5 வருஷமாக நடந்து எனக்கு சாதகமாக தீர்ப்பாகி அதன் பிரகாரம் சர்வீஸ் தொடர்ச்சியோடு அந்த நிறுவனத்தில் திருப்பி வேலைக்கு போனேன். அந்த நிறுவனம் எனக்கு பழைய பாக்கி சம்பளம்லாம் எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி வேலையில் போய் என்னுடைய சர்வீஸ் வரைக்கும் நான் அங்கே வேலை செஞ்சு நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அது மாதிரி வந்து ஒரு நிறுவனத்துலேருந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அதற்கு உள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்பு செஞ்சு நம்ம மேலே தப்பு இல்லாத போது அந்த திருப்பி வேலை வந்து நம்ம தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து வேலை திரும்ப பெற முடியுங்கிறது தான் உண்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக்
back to Purvika Mobiles என் தேசம் என் மக்கள் co-presented by NTL Call Taxi. Job insecurity கடந்த 15 ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்து கொண்டே போய் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை கையாளுவது எப்படி? வெஸ்ட்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆன எல்லா கம்பெனியுமே வந்து என்ஸ்லேவ்மெண்ட் இஸ் அ டெக்னிக். மனுஷனை அடிமை ஆக்கணும்னே அவன் ஒரு அஜெண்டா வைக்கிறான். படிக்காதவனுக்கு இந்த நாட்டில் வந்து நம்பிக்கை அதிகம். படித்தவங்க நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்காங்க. நம்ம மனசை அடகு வச்சுடுறோம், புத்தி அடகு வச்சுடுறோம். இந்த அடகு வைக்கிற தன்மை அடிமைத்தன தன்மையில் தான் நம்ம வந்து மாட்டிட்டு முழிக்கிறோம். அவர் ஒரு விஷயம் சொன்னார், படிக்காதவங்கள்ட்ட ஒரு துணிச்சல் இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான், நான் ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிக்குவோம்ப்பா அப்படிம்பாங்க ஏதாவது. ஏன்னா அப்போல்லாம் ஒன்றும் வேலையெல்லாம் நிறையாலாம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கிற, வாய்ப்புகள் இருக்கிற, நிறைய பணம் பண்ணுவதற்கான சூழல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த துணிச்சல் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ இந்த தேசத்தில் இந்த மக்கள் எல்லாத்துக்கும் இன்செக்யூரிட்டி அதிகமாக எங்களோட ஜாப் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆயிடணும். ஆக்சுவலாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஐடி, எந்த செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற கண்டென்ட், ஒரு மன திருப்தி இப்போ இல்லை. நான் இதை பார்த்தோன்னே இதே மாதிரி சூட் வாங்கணும்னு நினைக்கிறேன், இவர மாதிரி டை வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த நீட்ஸ் அதிகமாகிறப்போ டென்ஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமாகுது. ஹை சேலரியில் ஆரம்பிக்கிறப்போ உங்களால் வந்து அதை டக்குன்னு இழப்பை தாங்கிக்க முடியல. ஸோ ஒரு சொசைட்டியாகவே தேவைகளை பெருக்கி கொண்ட மனிதர்களாக மாறி ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் நம்மள உட்காந்துறேன். புகழ், எனக்கு இதோடைய மேக்ரோ பிக்சர் எனக்கு வேணும். இது இப்படி தான் இருக்குமா? இனிமே இன்செக்யூரிட்டியோட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமா? ஒன்று, இனிமே இந்த கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணணும்? பொதுவாக ஜாப்னு பார்த்தோம்னா ஒன்று நாலேஜ் பேஸ்ட் ஜாப். நாலேஜ் பேஸ்ட் ஜாப்லேயே வந்து ஷார்ட் டேர்ம் நாலேஜ் பேஸ்ட் ஜாப், லாங் டேர்ம் நாலேஜ் பேஸ்ட் ஜாப் இருக்குது. அடுத்து ஸ்கில் பேஸ்டு ஜாப், ஸ்கில் அண்ட் நாலேஜ் பேஸ், இது மாதிரி ஒரு 4-5 கேட்டகரி இருக்குது. சரி, யூ சூஸ் அ ஜாப், இல்லாட்டி அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் லைஃப் இருக்குன்னு தெரிஞ்ச முன்னாடி எனக்கு பிடிக்கலைன்னா வேறு எதுக்கு போகணும், உள்ளே வந்துட்டு புலம்பக்கூடாது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து 8 லேனில் கார் போகுது, அது கடைசியில் வந்து 6 ஆகுது, 4ஆவது 2 லேனில் தான் போகணுன்னா அது எப்படி அந்த 2 லேனில் ஓட்டணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். லேபரை வந்து வீட்டுக்கு ஃபயர் பண்ணால் எனக்கு கோர்ட்டில் எத்தனைங்கிறீங்க, எத்தனை எம்ப்ளாயி என்ன டிச் பண்ணிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கம்பெனி விட்டு போகிறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. வாட் ஹேப்பன் டு த கம்பெனி? மியூச்சுவல் ட்ரஸ்ட் இஸ் நாட் தேர். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் இல்லை. ரெண்டு பக்கம் இல்லை. அதாவது நிரந்தரமான வேலை தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு கம்பெனி மேலே சந்தேகம் இருக்கப்ப இவர் நல்ல சம்பளம் கிடைச்சா இவர் போயிடுறாரு. இவரை நம்ம நிரந்தரமாக வச்சுக்கோம் நினைச்சாலும் ஒரு 5000 ரூபா கூட கிடைச்சா அவர் எப்படி போயிடுவாருன்னு கம்பெனி தெரியும். அப்போ மியூச்சுவல் ட்ரஸ்ட்டுக்கு அங்கே வேலையே இல்லாமல் இருக்கு. கிடையாது. அதனால நேச்சுரலி யாரையும் இதில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஆமாம், அதனால வந்து கில்ட்டி கான்சியஸே கிடையாது. போகிறாங்கன்னா போயிட்டு போகிறாங்க விடு, நாளைக்கு நிறுத்திட்டு போகிறாங்க விடு. ஏன்னா 2 பேருமே வந்து லாயல்ட்டி கிடையாது. ஸோ ஐ ஷுட் வரி அபவுட் இட். இப்போ என்ன முக்கியம் எனக்கு, ஹவு டு சர்வை மைசெல்ஃப். நான் சர்வை பண்ணணும் ஃபஸ்ட்டு, என் கம்பெனி சர்வை பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து முதல்ல வந்து ஸ்கில் லேபருக்குலாம் வந்து சேலரி நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அவருக்கு தான் தெரியும். திறமசாலிகள் ஒரு இன்ஜின் அசம்பிள் பண்ணால் இந்த இவர் நல்லா அசம்பிள் பண்ணுவார் அப்படின்னா தே கெட் அ பெட்டர் ஜாப். இன்றைக்கி அப்படி கிடையாது. என்ன ஒன்று ஆட்டோமேட் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் யார் வேணாலும் கொடுத்தாலும் அந்த வேலையை பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ரீப்ளேசபிள் ஸ்கில். என்ன பண்ணுறது இவங்களை? அவங்க ஸ்கில்லை சேஞ்ச் பண்ணலவங்க. நோபடி ஹஸ் இன்ட்ரெஸ்ட். வாட் இன்ட்ரெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹேஸ்? அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இவங்களை டெவலப் பண்ணணும்? நோ இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் தான் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். நானே வந்து நான் எங்கெங்கே ஒர்க் பண்ண கார்பரேட்டில் சீனியர் பொசிஷனில் இருக்கும்போதெல்லாம் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த கமிட்டி. வி டோன்ட் டேக் இட் திங்ஸ் சீரியஸ்லி. 2 ரீசன். ஒன்று வந்து த இமேஜ் இஸ் வெரி பேட். ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த இமேஜ் போச்சுன்னா வந்து அந்த இமேஜ் டேமேஜ்டு. இங்கே மட்டும் இல்லை, குளோபலி டேமேஜ்டு. இந்த கம்பெனி பற்றி சிஓ தூங்க முடியாது. ஒரே ஒரு கேஸில் போச்சுன்னா அந்த சிஓ நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா சிஓக்கு 10 எதிரி இருப்பான். அவன் இதை வச்சு தூக்கலான்னு தான் பார்த்துருப்பான். எவ்ரி லெவல் யூ ஹேவ் பீப்புள் ஹூ இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் அஸ். நோ கம்பெனி வில் டூ தட். புகழ், எமர்ஜென்சி ஃபண்டிங் நம்ம ஆட்கள் கீப் அப் பண்ணுறாங்களா? ஏன்னா பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் இன்றைக்கி காலையில் வந்து நான் நினச்சிட்டேன் இந்த ப்ரோக்ராம் பற்றி நினைக்கும் போது ஏதாச்சும் மெசேஜ் கொடுக்கணும். கேட்க மாட்டாங்க நிறைய பேர், இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தங்க 2 பேர் கேட்டால் கூட நல்லா இருக்குமேன்னு. ஒரு ரிசெஷன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 100 இயரில் வந்து எந்த ரிசெஷனுமே 18 மந்த்ஸ்க்கு மேலே இருந்தது. 18 மந்த்ஸ் இஸ் அ குட் பீரியட். யாராச்சும் வந்து 18 மந்த்ஸ் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தால் கூட நான் மேனேஜ் பண்ணிக்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, பெரிய ஆள். சரி, வழக்கமாக ஏதோ ஒரு மாடல் ஒன்று டெவலப் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு 18 months யூ சேவ் எ கான்ஸ்டன்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த். அதை வச்சுட்டு வாங்க. 19th month வந்து யூ அன்ரிலீஸ் த ஃபஸ்ட் மந்த் சேவிங் ஃபார் வாட் எவர் த பர்பஸ் யூர்.
நெக்ஸ்ட் 18 months இன்னும் ஒரு சேலரி 18 monthsல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதில் கண்டினியூஸ்லி டூ தட். இஃப் லைஃப் லாங்காக பண்ணிட்டே வந்து அந்த மாடலை என்றைக்குமே டென்ஷன் இருக்காது. எப்போ இருந்தாலும் 18 months ஜாலியாக உட்காந்துட்டு ஓட்டலாம். அடுத்த 18 monthsல எனக்கு வேலை கிடைச்சிடும். இது கைண்ட் ஆஃப் ஹாலிடே மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ மெக்கானிசத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேண்டியதே இல்லை. ஓகே, நிறைய வெர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்ம மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இல்லாத பட்சத்தில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் வெளியில் அனுப்பப்படலாங்கிறதா நினைக்கக்கூடிய சுச்சுவேஷன். இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு அந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்னு கற்றுக்கிறது ஒரு பெட்டரான ஐடியாவாக இருக்க முடியும். ஸோ ஜாபால் ஒரு இன்செக்யூரிட்டி வருது அப்படிங்கிறப்போ என்னுடைய லைஃப்பில் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய செக்யூரிட்டியை நான் வளர்த்து கொள்வதை தவிர இன்னைக்கு ஆப்ஷன் இல்லைங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழல். இது சரியா தவறா அப்படிங்கிறது வேறு, ஆனால் இதுதான் நிதர்சனம். தேங்க்ஸ் டு ஆல். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. நன்றி, வணக்கம்.